அனைவருக்கும் வணக்கம். நான் பிரபாகரன், ஜோதிடர். இப்போ நான் என்ன சொல்ல போறேன்னா, இது ஒரு அமைப்பு, அதாவது நடைமுறை வாழ்க்கையில், அதாவது அந்நிய தாரமாக யோகா அமைப்பு ஏற்படக்கூடிய ஜாதக அமைப்பு சொல்றேன், கருத்தில் கொள்ளுங்க. இதெல்லாம் சில பேருக்கு தான் இந்த ஜாதக அமைப்புகள் வரும், கருத்தில் கொள்ளுங்க. இதெல்லாம் தெரிஞ்சுக்குங்க, தெரிஞ்சு வச்சுக்கிறது நல்லது. இப்போ ஒரு ஜாதகத்தில் விருச்சிக லக்கணமாகி 5ல் சுக்கிரன் புதன் இருந்து 12ல் குரு செவ்வாய் நின்றால் அந்த ஜாதகர் அந்நிய தாரமாக வாழ்வாங்க, கருத்தில் கொள்ளுங்க. அதே போல 2ல் சந்திரன் மாந்தி செவ்வாய், 8ல் குரு 6ல் சுக்கிரன் என்றால் அந்நிய தாரமாக வாய்ப்பு ஏற்படும். அதே போல 9ல் சுக்கிரன், 10ல் குரு மாந்தி, 3ல் சனி, 5ல் செவ்வாய், ராகு இருந்தால் அந்நியும் சின்னமாகவும் தாரமாகக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும். இதெல்லாம் ஜோதிட சாஸ்திரத்துடைய விதி. இதை தெரிஞ்சு வச்சுக்கிறது நல்லது. ஏன்னா விழிப்புணர்வோடு இருக்கலாம், கருத்தில் கொண்டு நீங்கள் பயன்பெறுங்க. நன்றி, வணக்கம்.